எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, இன்னைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ரிவ்யூ பண்ண போறோம். ம், நீங்க கேட்கலாம், என்னடா இது ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன ஐபிஎல் பாயிண்ட் டேபிள் ரிவ்யூ பண்றதுக்கு இருக்கு? அஹ், எனக்கு என்னமோ செம்ம காமெடியா இருக்கு ஆக்சுவலா இந்த வாட்டி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கறதுக்கு. எப்பவுமே ஜெயிக்காத அவங்க டீம் எல்லாம் மேல இருக்கு, ஜெயிச்சுட்டே இருக்கிற டீம் எல்லாம் கீழே இருக்கு. இதுல வேற கீழே இருக்கிற டீம் எல்லாம் வந்து ப்ரோ இனிமே அவ்வளவுதான் ப்ரோ, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க ப்ரோ, இனிமே நாங்க தான் அப்படின்னு சொல்லி நிறைய டீம்ஸ் வேற மக்கள் பேசுறாங்க, நிறைய டீம்ஸ் ஃபேன்ஸு. ஸோ அது ஒன்று பார்க்க போறோம். அப்புறம் வேற எந்தெந்த டீம் எல்லாம் வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா பாயிண்ட்ஸ் டேபிள்ஸ்குள்ள போறதுக்கு, ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் படிச்சிடுறேன். ஸோ டாப்ல டாப்ல எப்பவுமே ஆர்சிபினாலே கப்பை ஜெயிக்காதுங்கிற சொல்றவங்க எல்லாருக்குமே வந்து செருப்படி மாதிரி டாப்லயே ஆர்சிபி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த பேர் தான் இன்னும் காமெடியா இருக்கு. ரெண்டாவது பொசிஷன்ல ரெண்டுத்துக்குமே ரெண்டும் ஜெயிச்ச நம்ம பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. இந்த வாட்டி ஸ்ரேயாஸ் ஐயர் லீட் பண்றாரு. அப்புறம் மூணாவது டீமு டிசி. ஸோ நாலாவது டீமு ஜிடி. நம்ம எம்ஐ வந்து ஃபிஃப்த்து, எல்எஸ்ஜி சிக்ஸ்த்து, சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து காமெடியாக செவன்த் பிளேஸில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்து எயித்து பிளேஸ், ஆர்ஆர் நைன்த் பிளேஸ், கே கேகேஆர் டென்த் பிளேஸ். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் படியாக எப்படிலாம் விளையாடுறாங்க அவங்கவுங்கள பற்றி பேசிட்டு வந்துடலாம். ஆர்சிபி வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி ஈசாலா கப் நம்மதே அப்படின்னு சொல்லி, அப்புறம் பெங்களூர் மக்கள் எல்லாருமே வந்து ஈசாலா ನಾವು ಗೆದ್ದೇ ಗೆಲ್ತೀವಿ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ இந்த வாட்டெல்லாம் விடவே மாட்டேன் ப்ரோ, அந்த மாதிரி தான் ஆர்சிபியும் விளையாடுறாங்க. ஸோ ஸோ லக் ஃபேக்டர் பயங்கரமாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. ஸோ கண்டினியூஸாக ஜெயிப்பாங்களா? இல்லை இல்லை ப்ரோ, அவங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தான் விளையாடுவாங்க, ஆனால் போக போக டைல்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. செகண்ட் டீம் பஞ்சாப் கிங்ஸ். இந்த வாட்டி பாயிண்டிங் அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் சேர்ந்து ஒரு வாட்டி டெல்லிக்கு எப்படி ஃபைனல் கொண்டு போகிறாங்களோ அதே 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 பிளானோட போகிறாங்க மாதிரி தெரியுது. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்புறம் அவங்க பேட்டிங் லைனப், ஸோ பவுலிங் லைனப் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை இந்த வாட்டி பஞ்சாபேரே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட்டம் இறங்கியிருக்காங்க. இந்த வாட்டி பஞ்சாப் தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட்டம் இறங்கியிருக்கு. அப்புறம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போயிடுமா, கப் அடிச்சிருமா? நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட தாட்ஸ். அதுக்கப்புறம் டிசி வந்து ஸோ இந்த வாட்டி அவங்க நல்ல டீம் எடுத்திருக்காங்க, பவுலிங்கு பேட்டிங்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்கு. பார்க்காததுக்கு கேஎல் ராகுல் வேற செம்ம ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபோர்த் பொசிஷனில் வந்து ஒரே மேட்ச் கலக்குன்னு அப்புறம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அசுதோஷ் இங்கெல்லாம் இருக்குங்க. பத்தாவதுக்கு பவுலிங்கில் வேற குல்தீப், அப்புறம் அக்ஷர் பட்டேல், அப்புறம் ஸ்டார்க் வேற இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜிடி வந்து இந்த வாட்டி சுப்மன் கில் கேப்டன்சில கண்டிப்பா முதல்ல இருந்தே ஜெயிச்சாகணும். கடைசி ஆறுல எல்லாம் ஆறும் ஜெயிக்க முடியாது, அதனாலன்ட்டு எல்லா மேட்சுக்கும் போராடுற மாதிரி இருக்கு. ஸோ பட்லர் இருக்காரு, சுப்மன் கில் இருக்காரு, சாய் சுதர்ஷன் இருக்காங்க, சாய் கிஷோர் இருக்காரு. ஸோ அப்புறம் நம்ம டிஎஸ்பி சார் டிஎஸ்பி சார் வேற இந்த வாட்டி அப்படியே ரெண்டு அவுட் ஸ்விங் பண்ணி இன் ஸ்விங் பண்ணி நம்ம பெரியப்பா ரோஹித் சர்மாவை தூக்குனாங்க. ஸோ என்னையாடா எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி எல்எஸ்ஜி வந்து ஜெயிக்க முடியாதுங்கிற அங்கே இருக்கிற இந்த மேட்சை வந்து ஜெயிச்சாங்க. ஸோ பட் இன்னும் பந்த் வந்து நம்ம பழைய பந்த் இன்னும் பார்ப்போமா அப்படிங்கிற ஹையஸ்ட் ஐபிஎல் ப்ரைஸ் வாங்கின பந்த் இன்னும் இன்னும் வந்து அவரோட பெஸ்ட்டுக்கு வரணும். ஸோ சீக்கிரம் வந்துடுவாருன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸோ நம்ம எதுக்காக இந்த இது பண்ணுறோம், நம்மளுடைய என்ன லாங்குவேஜில் பண்ணுறோம், தமிழ். ஸோ அடுத்தது நம்ம சிஎஸ்கே வந்து எல்லாருமே கதறானுங்க. ஃபேன்ஸ் முதல் கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னடா இப்படி விளையாடுறானுங்க, எப்படிடா இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணும், போன வருஷமே ஜெயிக்கல,
இந்த வாட்டி என்ன இப்படி விளையாடுறாங்க? தல தோனி வேற 9th பொசிஷன்ல வராரு. அப்படி வந்தா எப்படி? அவர் அப்பவே ரிட்டையர் ஆயிருக்கலாம். இதெல்லாம் நான் சொல்லலைங்க. நான் கேட்ட மக்கள் கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, அவர் அப்பவே போயிருக்கலாம். இப்போ வந்து எதுக்கு 9 பொசிஷன்ல வராருன்னு தெரியல. அவர் கண்டிப்பா 4th இல்ல 5th வந்தே ஆகணும். ஆனாலும் பாவங்க தோனி அவரெல்லாம் 40 வயசுல கிரிக்கெட் ஆடுறதே பெரிய விஷயம். அவரை போய் 4, 5 வரணும்னா அவர் அப்படிதான் வருவாரு. தெரியல. தோனி கிட்ட கம்பல்சரி நான் பிலீவ் பண்றது அவருக்கு இந்த பெட்டர் பிளான் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு கொஞ்சம் பேர் கதறாங்க, எங்களுக்கு கான்வே வேணே வேணும். கான்வே தான் எங்களுக்கு ஓப்பனரா வரணும். அப்புறம் திரிபாட்டி எங்களுக்கு வேணாம். ஹுட்டா எங்களுக்கு வேணாம். சாம் கரான் எங்களுக்கு வேணாம். அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியா ட்ரோல்ஸ் பார்க்குறோம். அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? சிஎஸ்கே அடுத்த ஜெயிச்சுட்டு உள்ள போயிடுவாங்களா? இல்ல இதே 11 கண்டினியூ பண்ணி கஷ்டப்படுவாங்களா? அப்புறம் இன்னொரு கூட்டம் வேற கிளம்பிருக்கு. அஸ்வினி ஏன் விளையாடுறீங்க? அவர் இப்போ அவரோட பிரைம்ல இல்ல. அவருக்கு பதிலா நீங்க வேற யாருன்னா விளையாடணும். அவர் எடுத்ததுக்காக அவரே விளையாடணும்னு இல்ல. அப்புறம் ஜடேஜா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். அப்புறம் வந்து அந்த அன்ஷுல் கம்போஜை கூட்டின்னு வரணும். ஆண்ட்ரே சித்தார்த்தை விளையாட வைக்கணும். இம்பேக்ட் சப்பா இதெல்லாமே சொல்றாங்க. ஸோ சிஎஸ்கே அவங்களோட பேயிங் லெவல் மாத்துறாங்களா இல்லையா? அதே மாதிரி ஸோ அடுத்த மேட்ச் மாத்தலைன்னா ஜெயிச்சிருவாங்களா இல்லையா? ஸோ கமெண்ட் யுவர் தாட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளெமிங் வேற அவர் 2, 3 ப்ரெஸ் மீட் வந்து கொஞ்சம் ஃபியர்சிங்காக இருந்தது. ஸோ ஸோ அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் எஸ்ஆர்ஹெச் இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக 300 அடிச்சே தீருவோங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட சேம் கைண்ட் ஆஃப் பிளே 2 மேட்ச் கொஞ்சம் உதப்பட்டுச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி விளையாடினா எல்லாமே தோத்துருவீங்கப்பா அப்படின்றாங்க. எல்லாமே கம்மி ஸ்கோர் அப்படின்றாங்க. பட் அவங்க அடித்த கம்மி ஸ்கோரே 190ங்க. 190 கம்மி ஸ்கோர்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ட்ராக்ஸ் வேற எல்லாமே இந்த வாட்டி எல்லாருமே 200 அடிக்கிறாங்க. 190 அடிச்சா எஸ்ஆர்ஹெச் கம்மி ஸ்கோர்ன்றானுங்க. பட் ரீசெண்டாக நான் ஒரு பேட் கமின்ஸோட வீடியோ பார்த்தேன். நாங்கள் இதே கைண்ட் ஆஃப் பிளானோட தான் போகிறோம். 1, 2 மேட்ச் அடிபட்டா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் வில் கோ ஃபார் த சேம் ஆட்டிடியூட் அண்ட் சேம் பிளான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர். எஸ் ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்ஆர் எப்போவுமே வந்து சிஎஸ்கேக்கு ஆப்போசிட் விளையாடினா ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஜெயிச்சிட்டானுங்க. 170 சம்திங் சிஎஸ்கே சேஸ் பண்ண முடியல. அதுவும் நம்ம தலை தோனி ஜடேஜா இருந்து கூட சேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் சிஎஸ்கே மேலே. ஸோ ஆர்ஆர் ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் ஆகுமா? அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகுமா? ஸோ அடுத்த மேட்ச்சில் நம்ம சீக்கா வேற வந்துடுவார். ஸோ சீக்கா வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ சாரி அடுத்த மேட்ச் நம்ம சஞ்சு வந்துடுவார். சேட்டா சொல்ல போய் சீக்கா சொல்லிட்டேன். சாரி கைஸ். ஸோ சேட்டா வந்துடுவார். சேட்டா கேப்டன்சி. ஸோ அவங்களும் ஸோ அஸ்ரங்கா போன மேட்ச் சூப்பராக போட்டார். அப்புறம் நிதிஷ் ராணா ஃபார்ம்லே இல்லாதவங்க திடீர்னு வந்து ஒரு 80 அடிச்சிட்டானுங்க. ஸோ அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வரணும். சேட்டா ஃபார்முக்கு வரணும். ரியன் பராக் ஃபார்முக்கு வரணும். ஸோ லாங்கர் இன்னிங்ஸ் விளையாடணும். அப்புறம் பவுலிங் ஓகே ஓகே தான், மேனேஜபிள் பவுலிங் வச்சு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட என்னங்க இது போன வருஷம் ஐபிஎல் டிபெண்டிங் சாம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க தான் டேபிள் கீழே இருக்காங்க. ஸோ ரஹானே அவங்களோட ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா? ஸோ சிமிலர் பிளான் போவாங்களா? அப்புறம் வந்து யார் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க? அவங்களுக்கு வேற மிடில் ஆர்டர் அவ்வளோ சாலிடாக விளையாடுறது இல்லை. ரிங்கு சிங் இன்னும் ஃபார்முக்கு வரணும். ஸோ வெங்கடேஷ் ஐயர் அவரோட பொட்டென்ஷியலுக்கு இன்னும் விளையாடல. ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவன் மாற்றுவாங்களா என்னன்னு தெரில. எனக்கு என்னமோ இந்த வாட்டி டேபிள் பார்க்கையே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து நம்ம ஐபிஎல்னாலே ஒரு எதிர்பார்ப்போட போவோம்ல, அது எல்லாத்தையும் உடைச்சி இது நீங்கெல்லாம் நினைச்சது இல்லடா, இது வேற மாதிரி ஐபிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் என்னன்னா 240 போகுது, இன்னொரு பக்கம் என்னன்னா 160க்கே ஜெயிக்கிறானுங்க. ஸோ அதுவும் டஃபாக போகுது சில மேட்சஸ் எல்லாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் எதனா டேபிள் மாறுமா? இல்லை ப்ரோ வாய்ப்பே இல்லை, இந்த வாட்டி ஆர்சிபி பஞ்சாப் தான் ஃபைனலு அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அது எப்போவுமே பெரிய டீம் பெரிய டீம் தான். எம்ஐ பங்காளிங்க, எம்ஐ சிஎஸ்கே ஓ எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி எதனா வருமா? ஸோ உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.